டாக்டர் வந்து இது 30 நாள்லயே வந்து தடுப்பூசி போடணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது இது 30 டேஸ்ல போடணும்னு. நாம என்ன நினைச்சிட்டோம் 45 டேஸ் மேல தான போடணும்னு நினைச்சோம். தடுப்பூசி போடாதனால தான் வந்து இப்போ அது வந்து லூஸ் மோஷன் போகுது. லூஸ் இப்படி இப்படி குத்து முனிக்கு ஐஸ்கிரீம் மொதற ஓட் ஐஸ்கிரீம் தள்ளி கேட்டு தள்ளி விடு நக்கட்டும் சொல்லு. அப்ப நீ போட்டு சொல்லுறாய். அம்மா இது 3 தாமா இருந்தது. இல்லனா நாங்க எக்ஸ்ட்ரா 2 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டுடே ஃபுல் டே ரொட்டீன் விளாக் தான். இன்றைக்கி என்னெல்லாம் நாங்கள் பண்ணுறோமோ எங்கெல்லாம் போகிறோமோ அதுதான் விளாகாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான காலையில் தான் வந்து அழகாக பூத்துன்னு இருக்குல்ல, சாயந்தரத்துலலாம் பூக்காது. ஒரு 2 மணி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் சுருங்கிடும். இது அப்படியே நல்லா கொசன்னு வந்ததுன்னா அழகாக இருக்கும். இப்போ அழகாக இருக்கு, மல்டி கலர். என்னுடைய ஐடியா அவார்டு வாங்கிக்கப்ப. நாய்க்கு வந்து உடம்பு சரியில்லையா, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம். 2 நாளாக நாய்க்கு பேதி ஆகுது. பேதி ஆகுதா? சங்கிலி போட்டுடலாமா? இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற கால்நடை மருத்துவமனை. உள்ளதான் இருப்பாங்க. கூப்பிடு சார், கூப்பிடு. இதோ ஆமாம், நான் படித்த ஸ்கூல் பசங்க உள்ள விளாட்றாங்க. பசங்க விளையாடுறாங்க. நீ ஸ்கூலுக்கு போய் விளையாடு போனா. டாக்டர் டாக்டர் உள்ள என்ன பண்ணுறாங்க? இப்படியே அவங்ககிட்ட டவுட்லாம் கேட்டுக்குண்ணா, என்னென்ன சாப்பாடெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு. விடு, இழுக்கிற பிடிச்சி நிமாட்டோம். ரெண்டு நாளாக நல்லா மெலிஞ்சு போயிட்டார் ஆளே. டாக்டர் வந்து இது 30 நாள்லயே வந்து தடுப்பூசி போடணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது இது 30 டேஸ்ல போடணும்னு. நாம என்ன நினைச்சிட்டோம் 45 டேஸ் மேல தான போடணும்னு நினைச்சோம். தடுப்பூசி போடாதனால தான் வந்து இப்போ அது வந்து லூஸ் மோஷன் போகுது. லூஸ் மோஷன் போனால் நாய் வந்து அதுக்கு அந்த இது வந்துடுச்சின்னு அர்த்தம். ஸோ மாத்திரை கொடுத்துருக்காங்க. மாத்திரையை போட்டு நாளைக்கு வந்து பார்க்கணும். இல்லையா நாளைக்கு வந்து குளுக்கோஸு ஊசி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாய்க்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணுமா? ஸோ இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே. ஐயோ பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு அங்கே ஊர்லேருந்து நாய் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அதுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் கஷ்டமாகவே இருக்குது. டாக்டர் வந்து இந்த 2 மாத்திரை கொடுத்தாங்க. இப்போ பாலில் வச்சு இப்போ கொடுக்கணும். இப்பயும் நைட்டும் கொடுத்துட்டாக்கா சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சரியாகலாம் நாளைக்கு ஊசி போட்டு ட்ரிப்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகலாமா? அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வா ஃப்ரெண்ட்ஸ், நாய்க்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற கடையில் எல்லா கடையிலையுமே கேட்டேன். ஐஸ்கிரீம் இல்லையா, பேக்கரிலையும் கேட்டுட்டேன். ஸோ இப்போ காட்டேரி போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிடுறேன். ஏன்னா ஐஸ்கிரீம் கொடுத்தாக்கா நாய்க்கு சரியாயிடும். அது எங்களுக்கும் தெரியும். டாக்டர் சொன்னாங்க ஐஸ்கிரீம் இன்னைக்கு கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அது 2 நாளில் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆகிடும் டாக்டர் சொன்னாங்க. சரி போகலாம். அதெல்லாம் இருக்குது. பட்டு தான் வண்டி ட்ரைவ் பண்ணுறாங்க. பக்கத்தில் தான் ஒரு 1.5 கிலோமீட்டர். என்ன ஃப்ளேவர்? வெண்ணிலாவா? வெண்ணிலா தான் இருக்குது. ஸ்ட்ராபெரியே வாங்கிக்கோ. ஸ்ட்ராபெரி இல்லை, ஒன்று தான் இருக்குது. வா, ஸ்ட்ராபெரி ஒன்று தான் இருக்குது. வா வா 3. ஒன்று நாய்க்கு, ஒன்று வச்சனுக்கு, ஒன்று பட்டுக்கு. ஒன்று போதுமா நாய்க்குட்டிக்கு? ஒன்று போதும். ஒன்றே சாப்பிடாது. அதில் மாத்திரை வச்சு கொடுக்கணும். கிரி மாத்திரை கொடுன்ற ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் கொடுக்குற. சாப்பிட்டு டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. லூஸ் தான் நீ. ஆனால் போ, அம்மா லூசுடா. பேப்பரில் வச்சு பண்ண
பேப்பர்ல வச்சா ம் 2 மாசம் இப்படி இப்படி குத்து நுணுக்கி ஐஸ்கிரீம் முதல்ல ஓட்டு ஐஸ்கிரீம்ல கலந்து போடு. ஆமாம் ரவோண்ட் ஐஸ்கிரீம் தான் கலந்து துண்ணுட்டு பிறகு சாப்பிடு சாப்பிடு தரேன்டா. சாப்பிட்டு வாங்கிக்கோ அது பிடிப்பட்டு அது பிடி இவர் ஏய் கேட்டு சாப்பிடுது பட்டு. பின் சாப்பிடுது தான் ஐஸ்கிரீம் சாப்பிடாது பாக்குறேங்க அது நைட்டு ரெண்டு பூன் வெய் ஐஸ்கிரீம் எடுத்து நைட்டுக்கு தானே நைட்டுக்கு எடுத்து வைக்கிறியே அப்படியே எடுத்து மேல பீஸ்ல போடு. ம். அது அத இதே பாத்து சாப்பிடு. ரொம்ப சுடு தண்ணி வச்சு அந்த பெடிகிரியில ஊத்தி கொடுத்துடலாம். வேணும்னே இந்த நக்கறோம். நாய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பெடிகிரி எல்லாம் பாலில் போட்டு ஊற வச்சுட்டாங்க ஆனா இப்ப டாக்டர் கேட்டா பெடிகிரி இப்ப தராத சொன்னாங்க யார் பச்சிக்கு வந்தது? இங்கே தான் நானும் போயிருக்கேன். ஏன் அத வீட்டுக்கு அங்கயா கதை தெருக்கதை சாத்திட்டான். தெருக்கதை சாத்திட்டு ஓடுறான். வீடு தெரியுமாடா நம்ம வீடு தெரியுமா அரிசிதான் அந்த காசு சாத்துறான். நாங்க பார்த்தா கீழே இறங்கி ஓடுறான். குஷ்டியா குடு. ஓரளவுக்கு நாய் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுச்சு அடியில் ஒன்று மாத்திரை இருந்தது அது வந்து பட்டு ஒழுங்காக நசுக்கி தரல அதை சாப்பிட்டு மறுபடியும் கீழே துப்புது ஃப்ரெண்ட்ஸ் நாய்க்குட்டிக்கு ஐஸ்கிரீம் போட்டாச்சு. திருப்தியாக சாப்பிட்டுது ஒரு ஐஸ்கிரீம். இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? அம்மா வந்து கடல் கெளுத்தி வாங்கினீங்களா, அந்த கெளுத்தியை வந்து குழம்பு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் பிரிக்கிறாங்க சமமாக. நிறையா இருக்கா, அதனால வந்து நான் தான் கொஞ்சம் எடுத்து வறுத்துலாம் அப்படின்னு சொன்னேன்னா அதனால அம்மா எடுக்கிறாங்க. எது குழம்புக்கு? இல்லை இல்லை போதும் போதும். ஏய் இதில் நிறைய குஞ்சு இருக்குமா, இது வருங்க. இதுதான் மீன் சாம், அதான் குஞ்சு. இது குஞ்சு பறிக்கும். இதுதான் இதுல எப்படியும் ஒரு 1000-2000 மீன் இருக்கு இதுல. எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. வாழை கருவாடுல வாழை மீன் இல்லமா, நீ கையில எடுக்கக்கூடாது, கடிச்சிரும். பரவாயில்ல கடிக்கட்டும், கடிக்க சொல்லுடா. கவனர் இது வந்து கெளுத்தி. நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் கெளுத்தி மீன். இதுக்கப்புறம் நீங்க முன்னாடி வாங்குனது இல்ல? வாங்கியிருக்கேன். கடல் கெளுத்தில வாங்குனது இல்ல. எல்லா மீனும் கடல்ல இருந்து தான் வரும். அப்புறம் என்ன கடல் கெளுத்தி? கடல் கெளுத்தி இங்க பாருங்க. இது உடம்பு பாலு, இது மண்டை. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் ஃபிஷ் குழம்பு நல்லா சூப்பராக சாப்பிட்டு ஈவினிங் வந்து ஒரு ஸ்வீட்டாக ஒரு பாயாசம் பண்ண போகிறேன். பாயாசம் வந்து இது வந்து நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. இது வந்து ரெடிமேட் பாயாசம் ஆச்சு, சேமியா பாயாசம். இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா ஒருத்தவங்க, சரி நாங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பால் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பாலில் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயாசத்தை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்க போகிறேன். எதுவுமே அதில் ஆட் பண்ணல நான். ஏன்னா இதில் ஏலக்காய், சேமியா, சர்க்கரை, திராட்சை எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன். ஐயோ என்ன பட்டு திம்மா துண்டு தான் இருக்கு. ஓ மை காட். சரி பின்ன 10 ரூபாய்க்கு ஏற்ற குவான்டிட்டி தான் இருக்கும். நம்மளுக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இங்கே பாருங்க உலர் திராட்சைலாம் இருக்குது. இதில் உலர் திராட்சை நிறையா இருக்குது. பாதாமோ இல்லை திராட்சை தான். பால் கொதிக்குது, போடலாமா? ஏன் நான் மட்டும் குடிக்கிறேன், பட்டு இல்லைன்னா அவங்களுக்கு பால்னாலே பிடிக்காதா, அதனால நான் மட்டும் சாப்பிட்றேன். அம்மாவுக்கு வச்சுருக்க ஒரு டம்ளர், அம்மா வெளியே போயிருக்காங்க வருவாங்க. பாயாசம் வீட்டில் பண்ணுறதுக்கும் ரெடிமேட் பாயாசத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இல்லைன்னா ஒரு கொரோனா நெய்யில் வறுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சேமியா அப்புறம் இந்த உலர் திராட்சை யாரும் நெய்யில் வறுத்துட்டு இருக்காங்க. அதர்வைஸ் டேஸ்ட் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான்லாம் வந்து நெய்யே யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் பண்ணனா. எண்ணெய் ஊற்றி தான் முந்திரி திராட்சை வந்து வறுப்பேன்.
அப்போ கூட இதுல முந்திரி இல்ல திராட்சை தான் இருக்கு ஒரு 3 நாள். அப்போ 10 ரூபாய்க்கு உங்களுக்கு முந்திரிலாம் போடுவாங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா எனக்கு வந்து பால்ல எவ்வளவு ஊற்றணும்னு தெரியல. தோராயமா ஊற்றி விட்டேன் 200 ml. பாயாசம் உள்ள வச்சுக்கிறேன், எடுத்துட்டு வரேன். சுடுது பாயாசம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. ரெடிமேட் பாயாசம் நல்லா இருக்கு. வச்சு வந்து உள்ள தூங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு vlog என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.